ஆகஸ்ட் 2025 இல் ரிசர்வ் வங்கி தனது சில்லறை நேரடி தளத்தில் என்ன புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது? ஏ. தங்க முதலீடு. பி. கருவூல பத்திரங்களுக்கான முறையான முதலீட்டு திட்டம் செப். சி. பிளாக்செயின் தலைமையிலான வர்த்தகம். டி. உடனடி யுபிஐ தீர்வுகள். பதில் பி. கருவூல பத்திரங்களுக்கான முறையான முதலீட்டு திட்டம் செப். ஜூலை 2025 இல் எந்த ஐடி நிறுவனம் தனது பணியாளர்களில் சுமார் 2% 12,200 ஊழியர்கள் ஆட்குறைப்பு செய்யப் போகிறது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது? ஏ. இன்ஃபோசிஸ். பி. விப்ரோ. சி. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ். டி. எச்எல் டெக். பதில் சி. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ். ஆகஸ்ட் 2025 இல் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் குறித்து என்ன அறிவிக்கப்பட்டது? ஏ. 10% குறைப்பு. பி. 25% புதிய வரி. சி. வரி முழுமையாக நீக்கப்பட்டது. டி. வரி 50% ஆகஸ்ட் அதிகரிக்கப்பட்டது. பதில் டி. வரி 50% ஆகஸ்ட் அதிகரிக்கப்பட்டது. இந்த வரிகளுக்கு பதிலடியாக இந்தியா எந்த உள்நாட்டுக் குழுக்களை பாதுகாக்க உறுதியளித்தது? ஏ. தொழில்நுட்ப நிறுவனங்கள். பி. விவசாயிகள், பால்வளத்துறை மற்றும் மீனவர்கள். சி. தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள். டி. வாகனத்துறை. பதில் பி. விவசாயிகள், பால்வளத்துறை மற்றும் மீனவர்கள். ஜூலை 2025 இல் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் எத்தனை சதவீதம் அதிகரித்தது? ஏ. 5.0%. பி. 6.0%. சி. 7.5%. டி. 9.0%. பதில் சி. 7.5%. மே 2025 இல் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த வகையான தாக்குதலை நடத்தியது? ஏ. கடற்படை முற்றுகை. பி. துல்லிய தாக்குதல்கள். சி. இணையவழி நடவடிக்கைகள். டி. பொது அறிவிப்பு இல்லாத வான்வழி தாக்குதல்கள். பதில் பி. துல்லிய தாக்குதல்கள். ஆபரேஷன் சிந்தூர். ஜூன் 2025 இல் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டு WBI பணவீக்க விகிதம் தோராயமாக ஏ. 1.0%. பி. 0.5%. சி. 0.13%. டி. 0.1. பதில் சி. 0.13%. ஜூன் 2025 இல் இந்தியாவின் மொத்த விலை WBI பணவீக்க விகிதம் என்னவாக இருந்தது? ஏ. 0.39%. பி. 0.85%. சி. 0.13. டி. 0.30. பதில் சி. 0.13. ஜூன் 2025 க்குள் இந்தியா தனது மிக குறைந்த சில்லறை சிபிஐ பணவீக்கத்தை எத்தனை ஆண்டுகளில் பதிவு செய்தது? ஏ. 4 ஆண்டுகள். பி. 6 ஆண்டுகள். சி. 8 ஆண்டுகள். டி. 10 ஆண்டுகள். பதில் பி. 6 ஆண்டு. ஜூலை 2025 இல் இந்தியாவின் சேவை துறைக்கான BMI குறியீடு எட்டிய அளவு? ஏ. 58.0. பி. 60.5. சி. 61.1. டி. 59.0. பதில் பி. 60.5. இது 11 மாதங்களில் இல்லாத அதிகபட்ச அளவாகும். ஜூலை 2025 இல் இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் தோராயமாக ஏ. 1.80 லட்சம் கோடி ரூபாய். பி. 1.96 லட்சம் கோடி ரூபாய். சி. 2.10 லட்சம் கோடி ரூபாய். டி. 2.37 லட்சம் கோடி ரூபாய். பதில் பி. 1 ரூபாய். 96 லட்சம் கோடி. இது ஆண்டுக்கு ஆண்டு 7.5% வளர்ச்சியாகும். ஜூலை 2025 இல் நிகர ஜிஎஸ்டி வருவாய் வளர்ச்சி சுமார் ஏ. 1.7%. பி. 5%. சி. 7.5%. டி. 10.7%. பதில் ஏ. 1.7%. பணத்தை திரும்பப் பெறுவதில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக ஜூலை 2025 முதல் ஜிஎஸ்டி படிவம்
ஜிஎஸ்டிஆர் 3B ஆனது ஏ. எப்போது வேண்டுமானாலும் திருத்தக்கூடியது. பி. தாக்கல் செய்தவுடன் கூட்டப்படும். ஜிஎஸ்டிஆர் 1A மட்டுமே திருத்தங்களை அனுமதிக்கிறது. சி. நிறுத்தப்படும். டி. யுபிஏ உடன் ஒருங்கிணைக்கப்படும். பதில் பி. தாக்கல் செய்தவுடன் கூட்டப்படும். திருத்தங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A வழியாக மட்டுமே. தென்னிந்திய மாநிலங்களில் ஜூலை 2025 - ஜிஎஸ்டி வசூலில் சாதனை படைத்த இந்திய மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு. பி. கர்நாடகா. சி. ஆந்திர பிரதேசம். டி. கேரளா. பதில் சி. ஆந்திர பிரதேசம். 3803 கோடி ரூபாய். மொத்த வருவாய் 12.12% நிகர வளர்ச்சி. ஆகஸ்ட் 2025 தொடக்கத்தில் ராய்ட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது? ஏ. 2.10%. பி. 1.76%. சி. 2.50%. டி. 3.00%. பதில் பி. 1.76%. 8 ஆண்டுகளில் இல்லாத குறைந்த அளவு. ஜூலை 2025 - மொத்த விலை குறியீட்டு WBI பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் என ராய்ட்டர்ஸ் கணித்தது? ஏ. 0.13. பி. 0.30. சி. 0.39%. டி. 0.85%. பதில் பி. 0.30 என எதிர்பார்க்கப்பட்டது. மாதம் தோறும் கணக்கெடுகையில் மே 2025 மொத்த விலை குறியீட்டு பணவீக்கம் எவ்வளவு குறைந்தது? ஏ. 0.39%. பி. 0.85%. சி. 0.13. டி. 1.72%. பதில் ஏ. 0.39%. ஏப்ரல் 2025 மொத்த விலை குறியீட்டு பணவீக்கம் இறுதி வாசிப்பு எவ்வளவு இருந்தது? ஏ. 0.39%. பி. 0.85%. சி. 2.05%. டி. 3.07%. பதில் பி. 0.85%. 2025 ஆண்டில் இந்தியாவின் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தோராயமாக எவ்வளவு எட்டியது? ஏ. 3.8 டிரில்லியன் டாலர். பி. 4.19 டிரில்லியன் டாலர். சி. 4.5 டிரில்லியன் டாலர். டி. 5 டிரில்லியன் டாலர். பதில் பி. 4.19 டிரில்லியன் டாலர். 2025 மதிப்பீடுகளின்படி இந்தியாவின் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தரவரிசை பெயரளவு என்ன? ஏ. 3வது. பி. 4வது. சி. 5வது. டி. 6வது. பதில் பி. 4வது. 2025 இந்தியாவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பெயரளவு எவ்வளவு இருந்தது? சுமார் ஏ. 2500 டாலர். பி. 2878 டாலர். சி. 3200 டாலர். டி. 4000 டாலர். பதில் பி. 2878 டாலர். 2024-25 நிதியாண்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி சுமார் எவ்வளவு அதிகரித்தது? ஏ. 750 பில்லியன் டாலர். பி. 820.93 பில்லியன் டாலர். சி. 900 பில்லியன் டாலர். டி. 1 டாலர் டிரில்லியன். பதில் பி. 820.93 பில்லியன் டாலர். 2025 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி தனியார் இறுதி நுகர்வின் பங்கு எத்தனை சதவீதம்? ஏ. 50%. பி. 56.3%. சி. 60%. டி. 45%. பதில் பி. 56.3%. 2025 இந்தியாவின் விவசாயத் துறையில் வேலைவாய்ப்பின் பங்கு எவ்வளவு? ஏ. 44%. பி. 35%. சி. 28%. டி. 20%. பதில் ஏ.
44%. 2025 இல் இந்தியாவில் தொழிலாளர் படையின் அளவு எவ்வளவு? ஏ. 520 மில்லியன். பி. 610 மில்லியன். சி. 700 மில்லியன். டி. 1 பில்லியன். பதில் பி. 610 மில்லியன். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி தோராயமாக எவ்வளவு? ஏ. 5.8%. பி. 6.5%. சி. 6.8%. டி. 7.4%. பதில் பி. 6.5%. ஜனவரி மார்ச் 2025 காலாண்டில் Q4 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு அதிகரித்தது? ஏ. 6.5%. பி. 7.4%. சி. 7.7%. டி. 8.0%. பதில் பி. 7.4%. இந்தியா தற்போது பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக உள்ளது. ஏ. சரி. பி. தவறு. பதில் ஏ. சரி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்நாட்டு நுகர்வின் பங்கு எவ்வளவு? ஏ. 50. பி. 60. சி. 70. டி. 80. பதில் சி. 70. உலக வங்கியின் தரவுகளின்படி 2024-இல் இந்தியாவின் தொழிலாளர் படையில் எத்தனை தொழிலாளர்கள் இருந்தனர்? ஏ. 520 மில்லியன். பி. 610 மில்லியன். சி. 607 மில்லியன். டி. 680 மில்லியன். பதில் சி. 67 மில்லியன். 2023-24 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைத் துறையின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? ஏ. 45. பி. 55. சி. 65. டி. 75. பதில் பி. 55. 2023 முதல் 24 வரை ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி விவசாயத்தின் பங்கு தோராயமாக எவ்வளவு? ஏ. 14%. பி. 17.8%. சி. 22%. டி. 26%. விடை பி. 17.8%. 2024 ஆண்டில் இந்தியாவில் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் என்னவாக இருந்தது? ஏ. 45.1%. பி. 50.0%. சி. 55.0%. டி. 60.0%. விடை ஏ. 45.1%. சர்வதேச நாணய நிதியத்தின்படி 2025 ஆண்டுக்கான இந்தியாவின் கணிக்கப்பட்ட உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு? ஏ. 6.4%. பி. 6.7%. சி. 7.0%. டி. 7.5%. விடை பி. 6.7%. 2025 ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமானத்திற்கு எவ்வளவு வரை முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டது? ஏ. 5 லட்சம் ரூபாய். பி. 8.5 லட்சம் ரூபாய். சி. 12.75 லட்சம் ரூபாய். டி. 15 லட்சம் ரூபாய். விடை சி. 12.75 லட்சம் ரூபாய்.